ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை சுண்டல் மசாலா தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையிலலாம் பட்டாணி வச்சு செய்வாங்க. நம்ம வெள்ளை சுண்டலை வச்சு நாம வெள்ளை சுண்டலை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபைனலாக நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு வானிலையில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன மசாலாலாம் ஆட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வரமல்லித்தூள் எடுத்திருக்கேன், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே உப்பும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலாவை கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டால் தான் கொஞ்சம் குழம்பு அந்த மசாலா கிரேவி நல்லா கிரேவியாக கிடைக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போய் தயாராகிடுச்சு. இப்போ சுண்டலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவியை பார்த்தா உங்களுக்கே எப்படி தெரியுது, அந்த ரோட்டு கடையில் ஒரு பாத்திரத்தில் அதை சுற்றியும் வச்சுட்டு நடுவில் சுண்டல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தானே இருக்குது. எனக்கு அப்படி தான் இருந்தது. வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இப்போ நான் என்கிட்ட கார்ன் இல்லை, அதனால் நான் இதை பானிபூரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். இது பூரியே அப்படி நமக்கு கிடச்சிரும், ரெடிமேடாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிச்சு எடுத்து இதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது ஃபைனலாக நமக்கு தேவைப்படும்ல. இதெல்லாம் நொறுக்கி விட்டு மிக்சர் போட்டு அதுக்கப்புறம் பொரியும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சுண்டல் கிரேவியும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்குங்க. பாப்பாவும் தம்பி இடையில கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அம்மா எப்போ ரெடி ஆகும், வாசனையே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாருங்களேன், பாப்பாவுக்கு வேறு ஒரே கோவம், அம்மா வீடியோ அப்புறம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு சாப்பிட கொடுங்கன்றுச்சு பாப்பா. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே. நீங்கள் ஏன் ரோட்டில் போயிட்டு அதை நிறையா மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல ஒரு ஹெல்த்தியான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.